Hello friends, good morning. It's Sunday. இன்றைக்கி அவசரமாக சமைக்கணும், டக்குன்னு ரெடி பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பொறுமையாக நிதானமாக சமைக்கலாம். இன்றைக்கி ஸ்கூல் கிடையாது, எனக்கு ஆஃபீஸ் கிடையாது. ஸோ காலையில் பொறுமையாக டீ சாப்பிட்டுட்டு மாடியில் போய் கொஞ்சம் நேரம் டெரஸ் கார்டன் பார்த்துட்டு வந்தாச்சு. இன்னும் தியா மீனும் எந்திரிக்கல, அசோக்கும் எந்திரிக்கல. சரி, நம்ம டிஃபன் மட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பூரியும் அதுக்கு ஆப்டாக ஒரு தக்காளி குருமாவும் செய்யலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். கார்த்திகை தீபம் 3rd டே இன்றைக்கி. ஸோ இன்றைக்கும் விளக்கு போடணுன்றதுனால இன்றைக்கி நான்வெஜ் எடுக்கலை. யூஸ்வலாகவே சாட்டர்டே சண்டேனாக்கா கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். ஸோ இன்றைக்கி 3rd டே. இன்றைக்கி விளக்கு ஏற்றினா நாளையிலேருந்து விளக்கு போட தேவையில்லை. ஸோ நான்வெஜ் எடுக்கிறதுனா நாளைக்கு எடுக்கலாம். ஆனால் நேற்றுலேருந்தே தியா மீனும் அசோக் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான்வெஜ் இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ எப்போ இன்றைக்கி டே முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நாளைக்கு ஏதாவது நான்வெஜ் எடுத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒயிட் குருமா பண்ணலான்னு யோசித்தேன். யூஸ்வலாக சாட்டர்டே சண்டேனா எப்படி இருக்குன்னா, காலையிலே நான்வெஜ் செஞ்சுட்டேன்னா லைக் குழம்பு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டேன்னா மத்தியானம் நமக்கு வேலையே இருக்காது, வெறும் ரைஸ் மட்டும் வச்சுட்டா போதும். இல்லை சம்டைம்ஸ் காலையில் நார்மலாக ஏதாவது டிஃபன் பண்ணிவிட்டு மத்தியானம் பிரியாணி பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ஃபிஷ் எடுத்தனாலும் மத்தியானம் தான் ஃபிஷ் கிரேவி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி ஃபுல்லாக வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால இப்போதைக்கு காலையில் டிஃபன் மட்டும்தான் நான் ரெடி பண்ணுறேன். லஞ்சுக்கு திரும்பவும் செய்யணும். காலையில் டெரஸ் கார்டன் போகும்போதே கொஞ்சம் பாவக்காயெலாம் இருந்தது, பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலாக பல்காலாம் காய்க்காது. நான் ஒரு 4 காய் 5 காய் காய்க்கும் போதெல்லாம் பறித்து கொண்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஸோ நமக்கு சமைக்கிறதுக்கு எப்போ தேவையான அளவுக்கு செய்கிறதோ அதை ஒன்றா சேர்த்து வச்சு நான் குழம்பு வச்சுடுவேன். இப்போ அளவுக்கு அதிகமாகவே கொஞ்சம் சேர்ந்துருச்சு. இன்றைக்கி பாவக்காய் குழம்பு தான் வைக்கலான் இருக்கேன். நல்லா நிறைய காய் போட்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கேன். இப்போ இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஸ்பைசஸ், பட்டை, கிராம்பு, லவங்கப்பூ, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, மிளகு, சீரகம் இதெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அது கூட தக்காளி கொஞ்சம் மீடியம் சைஸாகவே கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டதுக்கப்புறம் ரொம்ப வதக்கணுன்றதில்ல, லைட்டாக வதக்கினா போதும். அதில் அரைச்சி ஊற்றுறதுக்கு தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதெல்லாத்தையும் வச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் போட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு விசில் வச்சிட்டேன். இப்போ விசில் அடங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்மளோட தக்காளி குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இதை சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி செய்கிற ஒயிட் குருமா அசோக்கு ரொம்ப பிடிக்கும். தியாவுக்கு உருளைக்கிழங்கு போட்டு மசால் செஞ்சேன்னா அது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எப்படி டைம் கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி மாற்றி செஞ்சுக்குவேன். பூரியும் போட்டு எடுத்துடலாம். பேரலாக தியா மீனும் 2 பேருமே எழுந்துட்டாங்க, அசோக்கும் எழுந்துட்டார். எல்லோரும் இப்போ ரெடியாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டிஃபனுக்கு. அதனால தான் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் பண்ணிங்கன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. சண்டேனா யூஸ்வலாக எல்லோரும் வீட்லேயும் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணிங்கன்னு எனக்கு போடுங்க. எனக்கு சாட்டர்டே சண்டேனா கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருக்கும். ஏன்னா ஒர்க்கிங் டேயில் நமக்கு ஆஃபீஸ் வேலையே கரெக்டாக இருக்கிறதுனால மிஷினில் துணி போடுறதெல்லாம் ஒர்க் டேஸ்லேயே நான் போட்டுருவேன். பட் மற்ற வேலை லைக் வீடு க்ளீனிங்கு, கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது, நம்ம தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்டோர் ஆகிருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு அந்த வீக்கெண்டில் தான் இருக்கும். அது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கு ட்ரெஸ்ஸஸ்லாம் வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்து ரெடியாக வைக்கணும். நான் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷனில் தான் இருக்கேன். அதனால் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தால் எல்லா வேலையும் காலையிலேயே முடிச்சுட்டு நாமளும் கிளம்பிடுவோம். ஸோ அப்போ சுத்தமாக டைம் கிடைக்காது. ஆக்சுவலாக ஆஃபீஸ்க்கு வரதான் சொல்லியிருக்காங்க. பட் நான் தான் கொஞ்ச நாள் எவ்வளோ நாள் நம்மளால் போஸ்ட்போன் பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுதான் இப்போ நம்ம லன்ச் மெனு. பாவக்காய் குழம்பு ரெடி பண்ணி இப்போ கூட்டி வச்சுட்டேன். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றி அதுவும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் போட்டு இறக்க வேண்டியது தான். சாதம் வடித்தாச்சு. கூடவே முட்டைக்கோஸ் போட்டு கூட்டு வச்சுட்டேன். ஆக்சுவலாக அப்பளம் பொரிச்சு வச்சுருந்தேன். பட் பசங்க அங்கே நடக்கும்போதே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போது இந்த கிழங்கு நேற்று வாங்கிட்டு வந்தார் அசோக்கு. பட் நேற்று இதை வேக வைக்கிறதுக்கு டைம் இல்லை.
ஸோ அதனால் இன்றைக்கி வேக போட்டுடலாம். இதை விட்டேன்னா திரும்ப நாளையிலேருந்து கொஞ்சம் பிஸி ஆகிடுவோம். அது இல்லாமல் அவரும் வீட்டில் இருக்க மாட்டார், ஆஃபீஸ் போனார்னா கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்கு. ஸோ சாப்பிட மாட்டார். அதனால் இன்றைக்கே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன். யூஸ்வலாக இந்த கிழங்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 2-3 டேஸ் நம்ம அங்கே வச்சுருந்தோம் அப்படின்னா இது வேக வச்சோன்னா ஒரு சாஃப்டாகவே வராது, ரொம்ப கெட்டியாக கல்லாட்டம் இருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்தது எவ்வளோ சீக்கிரம் செய்கிறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இது வந்து ஒரு 6-7 விசில் வந்தாக்கா நல்லா சாஃப்டாகிடும். என்னோடய சண்டே இப்படி தான் போச்சு. இன்னொரு ப்ளாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.